ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இன்றைக்கி பேச போகிற வீடியோ என்னென்னா, சோடா மாவு போடாமல் இட்லி எப்படி பஞ்சு மாதிரி வரும்ன்றதை தான் இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எண்டில் ட்விஸ்ட் இருக்குது. இந்த வீடியோட ஸ்பான்சர் யாருன்னு கேட்டிங்கன்னா SBO டிஜிட்டல் மார்க்கெட்டிங். இவங்களோட டீட்டெயில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காம போய் செக் பண்ணாதீங்க. பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இந்த பிக்சர்ல பாருங்க, இட்லி எப்படி ஒரு பஞ்சு மாதிரி சாஃப்டா இருக்கா? இந்த மாதிரி சாஃப்டா பஞ்சு மாதிரி. நான் இதில் சோடா மாவுலாம் எதுவுமே போடலைங்க. இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னீங்கன்னா, நான் இப்போ எடுத்துக்கிறீங்கல்ல இந்த கிளாஸ், அந்த ஒரு கிளாஸில் நான் அரிசி வந்து 4 கிளாஸ் போடுறீங்க அப்படின்னா 1 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கணும். இதுலேயே நீங்கள் 8 கிளாஸ் அரிசி போட்டிங்க அப்படின்னா 2 கிளாஸ் உளுந்து எடுத்துக்கோங்க. இதில் நான் 8 கிளாஸ் அரிசி போட்டேன், 2 கிளாஸ் உளுந்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு அரிசியை நல்லா வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. அதாவது அரிசி 3 ஹவர்ஸ் 3.5 ஹவர்ஸ் கூட ஊறலாம். அது ஒரு அரிசி ஒரு 2 ஹவர் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா அளந்து வச்ச உளுந்தை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிவிடுங்க. வாஷ் பண்ணி உளுந்து ஒரு 45 மினிட்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவர் வரைக்கும் ஊறலாம். அது ஊறுற வரைக்கும் ஊற வச்சுட்டு, அதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு உளுந்தை ஆட்டி எடுத்துக்கோங்க. அப்புறம் அரிசி ஆட்டி எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையுமே ஒரே ஒரு பாத்திரத்தில் போட்டு ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் எப்படி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிப்பீங்களோ அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு, இப்போ நீங்கள் ஈவினிங்காக ஆட்டுறீங்க அப்படின்னா நாளைக்கு யூஸ் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன ஒரு பாத்திரத்தில் போட்டு எடுத்து வச்சுட்டு, அதில் உப்பு எதுவுமே நீங்கள் போட வேணாம். அதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுடுங்க. மறுநாள் யூஸ் பண்ணும்போது உப்பு மட்டும் லைட்டாக போட்டு இட்லி ஊற்றி பாருங்கள். இட்லி நல்லா சாஃப்டாக, நல்லா புசுன்னு நல்லா பஞ்சு மாதிரி. இதுதான் என்னோடய ட்ரிக்ஸு. இதை யூஸ் பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பஞ்சு மாதிரி இட்லி வரும். உங்களுக்கு இட்லி எப்படி வந்தது அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மக்களே, ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.